இன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் இங்க சேர்ந்துருக்கோம். என்ன விஷயம் தெரியுமா? கம்ப்யூட்டர் கோச்சிங் சம்பந்தமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் இருக்கிற மாதிரி கல்வியினுடைய ப்ரேயர் செஷன். ப்ரேயருக்கு சிந்துமா கம்ப்யூட்டர் கோர்ஸ் கற்றுக்கிறதுக்கு ஆரம்பமாக பண்ணுறோம். ஏற்கனவே ஒரு தடவை பேசிட்டோம் அதை பற்றி. இன்னைக்கு வந்து ஃபார்முலா பண்ணுறோம். அதுக்காக இங்கே பெரிய கல்வி அறிஞர்கள்லாம் வந்திருக்காங்க. டாக்டர் இளங்கோன்னு இவங்க சில பேர் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. சார் நிறைய வாட்டி கல்வித்துறைக்கு வந்து ஆனர் பண்ணியிருக்கார் நம்மளோட இன்விடேஷன். இல்லையா? நான் சொல்லியிருக்கேன் வைஸ் சான்சலராக இருந்திருக்காருன்னு. அவரை பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். அப்புறம் நம்மள்கிட்ட மிஸ்டர் பி மூர்த்தி, அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் சமகிரா சிக்ஷா கோயம்புத்தூர். அவங்களும் வந்து அட்டென்ஷன் அவங்களும் வந்து நிறைய டீச்சிங் லெவலில் இருந்து கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ரோல் நல்ல ஒரு இந்த வேலை பண்ணணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி வந்துட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்கள ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்களும் ஃபஸ்ட் டைம் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் சார். முகமது சைபுல்லா ஹமீத், மெரிட்டஸ் ஏஐ குளோபல் மேனேஜ்மெண்ட். நமக்கு இப்போ லேப்டாப் கொடுக்கறது கல்வித்துறை பெரும்பாலும் டொனேஷன்கள் தான் ரன் பண்ணிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதனால நான் சொல்கிறேன். அதில் அவங்க பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம் நான் சொன்னேன், ஒவ்வொரு லேப்டாப்பும் வந்து வெளியில் நம்ம போய் வாங்கினோம்னா 60,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகும் இல்லையா? அதெல்லாம் அவங்க வந்து நம்ம கல்வித்துறைக்காக முன் வந்திருக்காங்க. அதான் இலவசமாக கொடுத்துருக்காங்க. அது சார் கிளாப் பண்ணி வாங்க. இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து இனாகிரேஷன் பண்ண போகிறது டாக்டர் பி இளங்கோ. சொல்லியிருக்கேன் முன்னாடி. அவர் வந்து வைஸ் சான்சலர். வைஸ் சான்சலர்ங்கிறது இப்போ உங்கள் ஸ்கூலில் வந்து யார் தலைமை? உங்கள் ஸ்கூலுக்கு யார் தலைமை கொடுக்கும்? ஹெட் மாஸ்டர், ஹெட் மிஸ்ட்ரஸ், தலைமை ஆசிரியர் இல்லையா? நம்ம இருக்கிறது வந்து தமிழ்நாடு யூனிவர்சிட்டி. இந்த தமிழ்நாடுக்குள்ள ஒரு பல்கலைக்கழகம் இருக்காங்க. அந்த மாதிரி பாரதியார் யூனிவர்சிட்டின்னு ஒன்று. இப்போ எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்கு தமிழ்நாட்டில் உங்களை மாதிரி இல்லையா? இப்போ இங்கே பச்சைப்பாளையம் எடுத்தாலே தீதிப்பாளையம் ஒன்று இருக்கு, பச்சைப்பாளையம் ஒன்று இருக்கு, ஒரு 10 ஸ்கூல் இருக்கு நமக்கு தெரிஞ்ச இடத்துல. அப்போ தமிழ்நாடுக்குள்ள எவ்வளோ ஸ்கூல்ஸ், எவ்வளோ காலேஜஸ் இருக்கு. வைஸ் சான்சலர்ங்கிற பொசிஷன் வந்து காலேஜுக்கெல்லாம் தலைமை. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பாரதியார் யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய எல்லா காலேஜுக்கும் அவர் தான் தலைமையாக இருந்திருக்கார். அவரை கேட்காம ஒன்றுமே அசையாது. அப்படிப்பட்டவர். நம்ம கல்வித்துறையில் வந்து அவங்களெல்லாம் வந்து ஒரு 2 வார்த்தைகள் பேசணும்னு கூப்பிட்டுருக்கோம். அவருடைய அனுபவத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்கு. ஓகே, நமக்கெல்லாம் புரியவே புரியாது, அந்த அளவுக்கு இருக்கு.
இப்போ நீங்க எல்லாம் படிச்சு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? கலெக்டர், அப்புறம் ஆர்மியில போகணும். வெரி குட். அப்புறம் கிரிக்கெட்டர். படிச்சு என்ன ஆகணும்னு கேட்டேன், விளையாடி என்ன ஆகணும்னு கேட்டேன், படிச்சுட்டு என்ன ஆகணும்னு கேட்டேன். டாக்டர். டாக்டர்ங்கிறது நமக்கு எல்லாம் எப்ப தெரியும்னாக்கா அந்த மருந்து இருக்கு இல்லையா, மருத்துவர், அவர் தான் டாக்டர்னு தெரியும். ஆனா இன்னொரு டாக்டர் உங்களுக்கு தெரியும். நாளைக்கு வந்து நீங்க படிக்கிறீங்க, உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்ல மேத்ஸ் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன, +1 +2 தெரியும். நான் சொல்றது ரிசர்ச்னு இறங்கிடலாம். ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு படிச்சுட்டே இருந்தோம்னா போயிட்டே அளவே கிடையாது. கல்வி கற்கிறதுக்கு அளவே கிடையாது. ஒரு டாபிக், ஒரு உதாரணத்துக்கு அடிஷன், உங்களுக்கு எல்லாம் கூட்டல் கழித்தல் தெரியும்ல, அடிஷன் அப்படிங்கிறத பத்தி நான் நிறைய படிக்கணும், அதை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 வருஷம் அதை பத்தி மட்டுமே படிக்கணும். அந்த மாதிரி 20 டாபிக் பேப்பர் எடுத்து சார் ரிசர்ச் பண்ணிட்டேன். அவ்வளோ நாலேஜ் இருக்கு. அதனால தான் அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலுக்கு பொசிஷன் வர முடியும். இட்ஸ் ஆல் வெல்கம் டாக்டர் இளங்கோ. என்னுடைய தலைமுறையை ஒரு பிரகாசமான ஒளிமயமான கண்களை உடைய சிறார்களை பார்க்கும் பொழுது மிக்க மனதிற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய தினம் உங்களுக்கெல்லாம் ஒரு மடிக்கணினி லேப்டாப் அதை வழங்கி வந்திருக்கிறார் திரு முகமது அவர்கள். அவருடைய முகமது ஜபியுல்லா அமீன் அவர்கள் இதை பற்றி எவ்வாறு அதை பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொன்னதற்கு திரு மூர்த்தி அவர்கள், அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் சமாகரா சிக்ஷா அபியான் கோயம்புத்தூர், அவரும் வந்திருக்கிறார். நான் ஒரு கல்வியாளனாக இருந்து அதற்காக என்னை அழைத்திருக்கின்றார்கள். இங்கே வந்திருக்கின்றேன். இங்கே முதலாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே ஒரு மகிழ்ச்சி, ஜாய் ஆஃப் கிவிங் சொன்னாங்க. நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லை, வாங்குறவங்களுக்கும் மகிழ்ச்சி, 2 பேருக்கும் மகிழ்ச்சி இருக்கிறது கொடுக்கணும். அந்த கொடுக்கும் தன்மை எல்லோரும் வளர்த்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு சொல்லி வைத்தார்கள், செல்வத்து பயிரை ஈதல் தீப்பயமே தப்புன பலவே. செல்வம் ஆண்டவன் தருகின்றார், நம்மிடம் எதற்காக தருகின்றார், அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக. அதைத்தான் சொன்னாங்க, செல்வத்து பயிரை ஈதல் தீப்பேன் என்னே தப்புன பலவே. தீப்பேன் தான் அப்படியே அனுபவிப்போம். ஆனால் ஒருத்தருக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் அப்படியே வச்சுப்போம். இந்த பயிரெல்லாம் அந்த பயிர் அந்த சாமான் வாங்கிப்போம் கூடாது. அது மாதிரி அனுபவிச்சிங்கன்னா உங்களுக்கு பல கெடுதல்கள் வரும். தப்புன வரவே பல விஷயங்கள் உங்களுக்கு கெட்டு போயிடும், உங்களுக்கு தப்பி போயிடும், நல்ல விஷயங்கள்லாம் தப்பி போயிடும். அதையெல்லாம் உணர்ந்துதான் முகமது அவர்கள் முகமது அமீன் அவர்கள் இன்றைய உங்களுக்கு எல்லாம் மடிக்கணினியை வழங்கியிருக்கின்றார். 8 மடிக்கணினிகள் வழங்கியிருக்கின்றார். இதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்துதல் வேண்டும். ஏனென்றால் ஒன்று ஒரு விழா எடுக்கிறோம், விழாவட்டை கொடுக்கிறோம், ஏதோ செய்தித்தாளில் போடுகிறோம், இதெல்லாம் ஒன்று நல்ல விளம்பரம். சில அரசு கூட விளம்பரம் அரசுன்னு சொல்லுவாங்க. விளம்பரம் ஒரு விளம்பரத்துக்காக இல்லை, இது பயன்பாட்டுக்காக. ஆகவே நீங்கள் அதை ஒழுங்காக நல்ல முறையிலேயே பயன்படுத்த வேண்டும். ஒரு காரியத்தை நன்றாக செய்யலாம், அதை கெடுதலாகவும் செய்யலாம். ஒரு கருவியை கொடுத்திருக்கிறார்கள், அதை நல்ல முறையில் பயன்படுத்தலாம், மிகவும் தீய முறைகளையும் பயன்படுத்தலாம்.
அந்த தீ வழிகள்லாம் போகாம இப்போ லேப்டாப் பல நாடுகளில் எடுத்தீங்கன்னா லாவோஸ், தாய்லாந்து, வியட்நாம், இந்த மாதிரி ஊர்களில் இங்கே இந்திய இளைஞர்களை ஒரு கவர்ச்சியாக விளம்பரம் கொடுத்து இத்தனை 1000 ரூபா அவனுக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படி இப்படிலாம் சொல்லி அவங்க நாட்டுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே போனோடனே ஜெயிலில் போட்டு அவங்க வீட்டு சிறை உள்ளே வச்சிருந்து வெளில போக விடாமல் வச்சிருந்து அவங்கள எல்லா தவறுகளையும் செய்ய சொல்கிறாங்க. அவங்ககிட்ட லேப்டாப்பை கொடுத்து இல்லை ஐஃபோனை கொடுத்து அவங்க பேரில் ஊழல்லாம் செய்யணும். அந்த பணத்தை மட்டும் அவங்க பிடிக்குவாங்க. இது பல நாடுகள் நடக்குது. இது அதனால கணினி மிகவும் சக்தி வாய்ந்தது. அதை தவறாகவும் பயன்படுத்தலாம், நல்ல முறையிலையும் பயன்படுத்தலாம். நீங்கள் எல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இது சைபர் கிரைம் ஏகப்பட்டது நடக்குது. உங்களுக்கு ஒருத்தர் வேற ஒருத்தர் எடுத்துக்கலாம், மிரட்டி உருட்டி உங்க பேர் ஒரு பார்சல் வந்திருக்கு, பார்சல் என்னென்னவோ இருக்கு, ட்ரக் எல்லாம் இருக்கு, அதனால உங்களை அரஸ்ட்ல வச்சிருக்கணும். டிஜிட்டல் அரெஸ்ட் பொது வார்த்தையே வந்திருக்கு. அது ஒன்று ஒரு பக்கம். நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பது ஒன்று. இன்னொன்று, நீங்க பயன்படுத்தி கொண்டு அதுல ஒரு சாஃப்ட்வேர் இருக்கிறது, மென்பொருள், அது மாறிக்கொண்டே இருக்கும். நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்டது நாளைக்கு அது பயன்படாது, மறுபடியும் வேற கத்துக்கணும். அந்த ஒரு பழக்கம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். புதுசாக மாறணும், உடனே கத்துக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும், கத்துக்கிட்டே இருக்கணும். இந்த லேர்னிங் இஸ் a lifelong process சொன்னாங்க. அதை மறக்க கூடாது. நீங்க ஒரு சில மாதிரிகளை, பழக்கத்தை, சாஃப்ட்வேர், மென்பொருளை கற்றுக்கொண்டு அதுதான் நான் வச்சிருப்பேன், அதுக்கு மேல கத்துக்க மாட்டேன், அது மட்டுமே பயன்படுத்துவேன்னா you will become outdated. நீங்க பழசாயிடுவீங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே பௌனந்தி மன்னர் சொல்லி வச்சார். அந்த காலத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நன்னூல்ல அழகா சொல்லி வச்சார். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல தப்பு இல்லை கால வகையினானே. இந்த காலத்தினுடைய குணமே அதுதான். மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி வைத்தார்கள். அதை உணர்ந்து நீங்கள் படித்துக் கொண்டே இருத்தல் வேண்டும், புதிதாக கற்றுக்கொண்டே இருத்தல் வேண்டும். இன்னைக்கு டெஸ்லா கார் வந்தது. அது ரொம்ப ஆர்வலத்தோட அமெரிக்காவில் ஒரு யார் ஆரம்பிச்சு தெரியுமா உங்களுக்கு? டெஸ்லா கார் அதனுடைய ஓனர், இன்வென்டர் யாரு? ட்ரம்ப் கூட சண்டை போட்டாரு ஒருத்தர். அவரு ட்ரம்ப் கூட சண்டை போட்டது யார் தெரியுமா? எலான் மஸ்க். ராக்கெட் எல்லாம் வச்சிருக்காரு, சேட்டலைட் எல்லாம் வச்சிருக்காரு, பெரிய உலகத்திலேயே பெரிய பணக்காரர். அவர் ஆரம்பிச்சு டெஸ்லா கார், எலக்ட்ரிக் கார். அவர் அது தன்னுடைய கார் தான் பெரிய கார், நல்ல கார் சொல்லி கொண்டாந்தார். சைனாக்காரன் சொன்னா, நீ டெஸ்லா கார் கொண்டாந்துருக்கியா மஸ்க்கு, இங்க பாரு உனக்கு ஒரு செக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கார் பண்ணலாம். என்ன காரு? பிஒய்டின்னு சைனாவில் எலக்ட்ரிக் கார். இப்போ கம்ப்ளீட்டா அந்த டெஸ்லா கார் போயிடுச்சு. டெஸ்லா காருடைய சேல்ஸ் குறைஞ்சி போச்சு. பிஒய்டி கார் சைனா காருக்கு மவுஸ் அதிகமாயிட்டு. இதனால மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். புதிய புதிய கருத்துக்களுக்கு, புதிய புதிய கருவிகளுக்கு நாம் தயாராக இருத்தல் வேண்டும். அதற்கான அறிவினை பெற்றுக்கொண்டே இருத்தல் வேண்டும். அந்த காரு இப்போ எலக்ட்ரிக் கார், நீங்க எலக்ட்ரிக் கார் பயன்படுத்துறீங்க. நான் பறக்கும் காரை கொண்டு வந்தேன். சைனா கார். சைனாவில் இப்ப பறக்கும் டாக்ஸி இருக்கு. நீங்க கார்ல உட்காந்தீங்கன்னா ரோட்ல தான் கார் இருக்கும். அதில் உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் போய் பறக்கும். ஒசைக்கு போய் நீங்க வேண்டிய இடத்துக்கு போய் இறங்கி அந்த காரை இறங்கி போகலாம். பறக்கும் டாக்ஸியை வந்துட்டு ரயில் எல்லாம் வேகமாக செல்கின்றன. பலவித மாற்றங்கள், அதாவது மாற்றங்களுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டு இருத்தல் வேண்டும். ஒரு நாள் தயார்படுத்தினால் அது பத்தாது, தொடர்ந்து படித்துக் கொண்டே இருத்தல் வேண்டும் என்று கூறி இதே எடுத்துக்கொண்டு வருவதை
சாரி சொல்ற நேரம் ஆயிட்டு இருக்காரு. இது சிவசாமி அவர்கள் மகா அவர்கள் நல்ல மேக்ஸ் அப்படி ஒருத்தர். இது வந்து மேக்ஸ்லெஸ் பேர். இவருக்கு ஒப்புக்கு யாரும் சொல்ல முடியாது. நீங்க அவங்களே கத்துக்கணும் எப்படி சுறுசுறுப்பா இருக்கிறது. நீங்க ஒரு பயோடாட்டா கேட்ட நான் ஐபோன்ல போட்டு இது அனுப்பிச்சேன், வாட்ஸ்அப்ல பயோடாட்டா அனுப்பிச்சேன். அனுப்பிச்சு அந்த ஆரோ தட்டி அவர் போன உடனே பதில் வருது. உடனே ரிசீவ்டு பயோடாட்டா தேங்க்யூ. அவ்வளவு ஃபாஸ்ட். ஒரு ஒரு நிமிஷம் கூட அடிப்படை இருக்காது. அளவுக்கு 75-76 வயசுல அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு சுறுசுறுப்பா. நல்ல அறிவுடையவர். பல வெளிநாட்டு கம்பெனிகளில் வேலை பார்த்தவர். MNCs மல்டிநேஷனல் கம்பெனிஸில் வேலை பார்த்தவர். அவரும் அவருடன் இடைவிடாது உழைத்துக் கொண்டிருக்கும் மகா அவர்களும் உங்களுக்கு நல்ல உதவி செய்வார்கள். அவர்களைப் போல நீங்களும் சுறுசுறுப்பாக இருந்து நன்றாக பயனடைதல் வேண்டும். தவறான வழிகளில் செல்லக்கூடாது. படித்துக் கொண்டே இருத்தல் வேண்டும். சுறுசுறுப்பாக இருத்தல் வேண்டும். மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கூறி என்னை அழைத்தவைக்கு நன்றி கூறி அமைக்கின்றேன். அதனால தான் அவர் 20 ரிசர்ச் பேப்பர் பண்ணியிருக்காரு. படிச்சுக்கிட்டே இருப்பார். ஐயா, மூளையுடைய அளவு தெரியுமா? எவ்வளோ வேலை கொடுக்குறோமோ அவ்வளோ வாங்கிக்குவோம். சும்மா இருக்கலாம். இவரும் ஜோக் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் மூளையை யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னோம்னா அறிஞருடைய மூளையெல்லாம் விலைக்கு வந்துடும். அதெல்லாம் வந்து விலை போலே. உபயோகமே பண்ண முட்டாளுடைய மூளை விலைக்கு வந்துடும். நிறைய வேலை போச்சோம். இன்னொன்று உபயோகமே பண்ணல அப்படின்னு கிண்டல் பண்ணுவோம். மூளையை வந்து உபயோகப்படுத்தப்படுத்து தான் அது மறுபடியும் வளரும். அண்டு கம்ப்யூட்டர் பற்றி எப்படி சொன்னாங்க, நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கிறது வெறும் ஒரு சின்ன ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி, ஒரு சின்ன ஒரு டாட் வைக்கிற மாதிரி. நீங்க எங்க போயிருக்குன்னு சொன்னாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். தெரியுமா இருக்கானோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா? கம்ப்யூட்டர் என்ன வேலை செய்யும்? எதுக்காக கம்ப்யூட்டர் என்ன வேலை செய்யும்? கம்ப்யூட்டர் வந்து நம்ம சொன்ன வேலை செய்யும். எப்படி பழக்கியிருக்காங்கன்னா, ஹியூமனாய்ட், தட் இஸ் மனிதர்கள் மாதிரி ரோபோ கண்டுபிடிச்சிருக்காங்க சைனா. அது ஒன்றும் இல்லை, உள்ள ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இதுவும் ப்ரோக்ராம் பண்ணது தான். காலையில் 5 மணிக்கு எழுந்துரு ப்ரோக்ராம் பண்ணால் 5 மணிக்கு எழுதும். அந்த மாதிரி பெரிய கம்ப்யூட்டர் நம்ம இப்போ நீங்கள் படிக்கிறதுலாம் ரொம்ப சின்ன கம்ப்யூட்டர், நம்ம கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர். அதையும் வச்சு இந்த பிரெயின் மூலமாக எப்படி மாஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தொடங்க போறீங்க. அடுத்ததாக நமக்கு வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்றதுக்கு மிஸ்டர் மூர்த்தின்னு இருக்காங்க. மூர்த்தி நம்மளே சொன்னேன், அவங்க வந்து பிசிக்ஸில் ஆசிரியர். 20 வருஷம் தாவணி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஸ்கூலில் வந்து டீச்சராக இருந்து கவர்மெண்ட் அவரை வந்து ஸ்பாட் பண்ணி சர்வ சிக்ஷா, சமகிரக சிக்ஷான்னு மாறி இருக்கு. பேர் என்னன்னா எல்லோருக்கும் கல்வி. எல்லோருக்கும் கல்வி வேண்டுமா? கல்வித்துறையில பாடுறோம்ல, என்ன பாடுறோம்? எல்லோருக்கும் கல்வி வேண்டும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணிட்டு சாரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நீங்க அதில் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கடைசியில் அதில் வந்து இறுதியாக அவருடைய சர்வீஸ் பண்ண வந்து ப்ராஜெக்ட் ஆஃபீஸர். இந்த கவர்மெண்ட் சொன்னதில் என்னெல்லாம் ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க, நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நடத்தினவர் அவர். ஸோ கல்வித்துறையில் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு ஆசிரியரை கூப்பிட்டு அவருடைய கருத்துக்களை இப்போ நம்ம கேட்கலாம். வெல்கம்.